இந்த வகுப்புல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இன்னும் என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு லெக்ராஞ்சியன்ங்கிறது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஆனா ஹாமில்டோனியன்ங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ சால்விங் த ப்ராப்ளம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி, கம்பேரிங் வித் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு வரதுக்கான காரணமே, மெயின் ரீசனே அதுதான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லியாச்சு, த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹாமில்டோனியன் இஸ் எனர்ஜி, அதனுடைய யூனிட் வந்து ஜூல் அப்படிங்கிற விஷயங்களையும் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸை நம்ம சொல்றோம். ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அங்க எப்படி வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் லெக்ராஞ்சியனுக்கு படிச்சோமோ, அதே மாதிரி இங்க ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கிறோம். அதுல வந்து நம்ம இந்த சொன்ன அந்த ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான் திரும்ப எழுதுறேன். ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். Hamilton canonical equations of motions. So Hamilton canonical equations of motionல qk டாட்ங்கிறது வந்து dou h divided by dou pk. அதுக்கு அடுத்தது pk டாட் is equal to dou h divided by dou qk. இப்படி வந்து நம்ம ரெண்டு விதமான விஷயங்களை வச்சிருக்கோம். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சைன் வரும். இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அதுலயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் என்னதுன்னா, டோ ஹச் டிவைடட் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டோ எல் டிவைடட் பை டோ டி மைனஸ் ஆஃப் டோ எல் டிவைடட் பை டோ டி. தட் மீன்ஸ் இப்போ லைக் ஸோ இப்போ டிவைட் பை டோ டி, அதாவது லெக்ராஞ்சியன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னா என்ன ஆகும், டோ எல் டிவைட் பை டோ டி. இது வந்து என்ன பண்ணுதுன்னா டோ ஹச் டிவைட் பை டோ டிக்கு லீட்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹாமில்டோனியன் அப்படிங்கிறதும் என்னது, கான்ஸ்டன்ட். ஹாமில்டோனியன் வந்து கான்ஸ்டன்ட் இருந்தா மட்டும்தான் டைமை பொறுத்து அது மாறாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஹாமில்டோனியன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. ஹாமில்டோனியன் என்னத்தை சொல்லுது, டோட்டல் எனர்ஜி சொல்லுது. ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. இதுதான் பேசிக்கான விஷயமா ஹாமில்டோனியன்ல பாக்குறது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, சில முக்கியமான வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இதுல கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னாவே நமக்கு இந்த ஹாமில்டோனியன் டு லெக்ராஞ்சியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லெக்ராஞ்சியன் சிஸ்டத்துல இருந்து ஹாமில்டோனியன் சிஸ்டத்துக்கு எப்படி மாத்துறது. லெக்ராஞ்சியன்ங்கிறது வந்து லெக்ராஞ்சியன் எல்ஏஜி லெக்ராஞ்சியன் டு ஹாமில்டோனியன் கன்வர்ஷன்ஸ். சரிங்களா? ஷார்ட்கட் வந்து என்னதுன்னா, மோஸ்ட்லி இந்த கைனெட்டிக் எனர்ஜி எல்லாமே வெலாசிட்டி இருக்கும். ஸோ இந்த வெலாசிட்டி டிபெண்டன்ஸ் பார்ட்ஸை மட்டும் எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொமெண்டம் டிபெண்டா மாத்தணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளத்தை போட்டுட்டு நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எழுதணும்னா சூப்பரா புரியும். இருக்கு 3-dimensional harmonic oscillator 1/2m x dot square plus y dot square plus z dot square. இப்படி வந்து லெக்ராஞ்சியன் இருக்கு. மைனஸ் ஆஃப் விங்கிறது வந்து இட் இஸ் அ லெக்ராஞ்சியன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெக்ராஞ்சியனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸை வச்சு யூ ஹாவ் டு கன்வெர்ட். என்னவா கன்வெர்ட் பண்ணணும், எக்ஸ் டாட்டுக்கான மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஏன்னா லெக்ராஞ்சியன்ல நீங்க பாத்தீங்கன்னா, லெக்ராஞ்சியன் இஸ் ஈக்குவல் டு கியூ கமா, லெக்ராஞ்சியன் ஈக்குவல் டு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி கியூ கமா கியூ டாட் கமா டீயை டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா. லெக்ராஞ்சியன் கியூ கமா கியூ டாட் கமா டீயை டிபெண்ட் பண்ணியிருக்கு.
அப்ப நம்ம ஹாமில்டோனியனுக்கு இந்த கியூலால பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த கியூ டாட்னால பிரச்சனை. இங்க இருந்து என்ன வரக்கூடாது, இந்த கியூ டாட் வரக்கூடாது. என்ன வரணும், அதுக்கு பதிலா மொமெண்டம் வரணும், டைம். இப்படி மாத்தணும். இப்படி மாத்துறதுக்கு அப்ப இந்த கியூ டாட்டை கியூவா மாத்துறதுக்கான ஒரே ஒரு ஈக்குவேஷன்ஸ் என்ன, ரொம்ப முக்கியமானது, இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்ம மாத்தலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து மாற்ற முடியுமா சார்னா இல்லை, ஏன்னா இது வந்து ஹாமில்டோனியன் தான் இருக்கு. ஆனா நமக்கு பேசிக்கா தெரியும். என்ன பேசிக்கா தெரிஞ்ச விஷயம், நம்ம ஏற்கனவே சைக்கிளிக் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? சைக்கிளிக் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். என்னதுன்னா லெக்ராஞ்சியன்ல சைக்கிளிக் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா மொமெண்டம் இல்லையா, நம்ம மொமெண்டம் தெரியணும். அப்போ மொமெண்டம் இதான் பேசிக்கான ஃபார்முலா. மொமெண்டம் ஈக்குவல் டு டோ எல் டிவைடட் பை டோ கியூ நாட். ஏன்னா இது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா சைக்கிளிக் கோஆர்டினேட்ஸ் வச்சு சொன்னோம். இது வந்து மொமெண்டத்தை வச்சு நம்ம பேசியிருப்போம். அப்போ மொமெண்டம் இது வந்து என்ன சொல்லுவோம், கனானிக்கல் மொமெண்டம்னு சொல்லுவாங்க, கான்ஜுகேட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோஆர்டினேட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இதுல கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இது 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸ்ங்கிறதுனால பிஎக்ஸ் பிஒய் பிஇசெட் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்போ பிஎக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க என்ன வரும், 2 டைம்ஸ் டிவைட் பை இன்டு எம் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் டாட் கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக நீங்க என்ன எழுதலாம்னா பிஎக்ஸ் டிவைட் பை எம்னு எழுதலாம். கரெக்ட் தானே? இது பாத்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணிருக்கோம், ஒன்றும் இல்லை, இந்த பார்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், 2x டாட் பவர் 2 மைனஸ் 1 வரும். அப்போ 2 மைனஸ் 1 1 தான் வரும். ஸோ அப்போ 2x டாட் இங்கே 2 வந்துடும், இந்த 2 ஆயிடும், mx டாட் மட்டும் வரும். அப்போ இந்த mx டாட்டை தான் நம்ம இங்கே போடுறோம். px is equal to mx டாட். இப்போ x டாட்டை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு px டிவைடட் பை mனு எழுதுறோம். சரிங்களா? x டாட் is equal to px டிவைடட் பை m. ஸோ px டிவைடட் பை mங்கிறது இப்போ x டாட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது சிமிலர் வே யூ கேன் ரைட் ஃபார் த y டாட் அண்ட் z டாட். y டாட் எழுதுனீங்கன்னா என்னது, சாரிங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட் இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு திரும்பி அதை அதில் கொண்டு போயிட்டு லெக்ராஞ்சியன்ல அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ அப்ளை பண்ணா வி வில் கெட் த ரிசல்ட்ஸ். ஸோ என்ன மாதிரி அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலாக தெரிய போகுது. ஸோ யூஸ்வலா என்ன பண்ணிருப்போம், லெக்ராஞ்சியன் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் வி, ஹாமில்டோனியன் ஈக்குவல் டு டி பிளஸ் வி. கரெக்டா? ஸோ இப்போ இந்த வி வந்து இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி கோஆர்டினேட்ஸ். ஸோ அதனால லீவ் இட். சரிங்களா? வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதனால இதை விட்டுடலாம். பொட்டன்ஷியல் ஸோ அப்போ இங்கேயும் வந்து இருக்காது. ஸோ அதனால இந்த பொட்டன்ஷியலை பத்தி யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஒன்லி யூ கீப் ஆன் கான்சென்ட்ரேட் கைனட்டிக் எனர்ஜி. அவ்வளவுதான். கைனட்டிக் எனர்ஜியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னாவே போதும் இந்த மாதிரியான கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ்ல. ஸோ அப்போ லெக்ராஞ்சியன்ல இருந்து நான் இப்போ ஹாமில்டோனியன் எழுதுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இந்த லெக்ராஞ்சியனை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். என்ன பண்ணலாம், ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு, சாரி லெக்ராஞ்சியன்லேயே எழுதுவோமே, தப்பு இல்லை. லெக்ராஞ்சியன் இஸ் ஈக்குவல் டு டி இனுடைய வேல்யூ 1/2 m x டாட். எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா px டிவைடட் பை m. அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய ஸ்கொயர்
சரிங்களா? அதே மாதிரி சரி px divided by m the whole square plus py square divided by m whole square plus pz divided by m the whole square. ஒன்றும் இல்லை, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக பிஎக்ஸ் டிவைட் பை எம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நீங்க எக்ஸ் டாட் இருக்கு, இந்த எக்ஸ் டாட்டுக்கு ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷங்க, சாரி. சொல்லுண்ணே. ஒரு பையன் என்னோட படிச்சவன் காலேஜ்ல இது வேணுமா, அங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா கேக்குறான். இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம் இல்லையாவா? தமிழ் மீடியம் இல்லைண்ணே. The person you are speaking with has put your call on hold. ஹலோ சொல்லுண்ணே, சொல்லு. ஹலோ, லைன்ல இருக்கேன்டா, பேசுறேன். தம்பி வணக்கம்ப்பா. சொல்லுங்கண்ணே. நான் கனிமா ஃப்ரெண்ட் பேசுறா. சொல்லுங்க சொல்லுங்க. தம்பி வந்துங்க போடணும் நம்ம கேபிள்ல. போட்டுக்கலாங்க. அது ஆன்லைன்ல அப்ளை பண்ணுமா? ஆமாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், காலேஜ் வந்து நேராகவும் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டுங்களா? லாஸ்ட் டேட்டு 24ஆம் தேதிக்கு முன்னாலேயே போட்டால் தான். லேட்டர்ல என்ட்ரியா ஃபர்ஸ்ட் இயருங்களா? எதுக்கு போகணும் சந்தேகம் கேட்கலாம். போன் போட்டா லேட்டர் லெட்டரில் போனால் 389 மார்க்கு. சார், சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். சார் வந்து மியூட் போட்டிருக்கிறாரு போல, அதனால நம்ம யார் பேசுறதும் அவருக்கு கேக்குற மாதிரி தெரியல. ஓகே ஓகே. சரி ஓகேங்க. இப்போ இந்த லெக்ரான்ஜியன்ஸ் நம்ம இது பண்றோம். எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட் தனித்தனியாக இந்த கான்ஜுகேட் மொமெண்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, கைனட் லெக்ரான்ஜியனா டி மைனஸ் வி, இங்கே ஹச் பிளஸ் டி பிளஸ் வின்னு சொல்லுவோம், அவ்வளோதான்.
இந்த டி மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகுது. இங்க பிளஸ் சைனை நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்க போறோம். ஹாமில்டோனியன் எழுதும்பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைனஸ் சைன் பிளஸ் சைனா மாறிடுது. மற்றபடி இது வந்து மொமெண்டம் ஹாமில்டோனியன் இருக்கும்போது அதுல வந்து என்ன இருக்கணும்னா கோஆர்டினேட் இருக்கலாம், எக்ஸ் ஒய் இசட் இருக்கலாம், பிஎக்ஸ் பிஒய் பிசெட் மட்டும்தான் இருக்கணும். ஹாமில்டோனியன் ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதுல எக்ஸ் டாட்டோ ஒய் டாட்டோ இசட் டாட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால ஹாமில்டோனியன் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எங்கேயாவது எக்ஸ் டாட் ஒய் ப்ரூவ் பண்ணிடலாம். ப்ரூவ் பண்ண வேண்டியல அந்த இடத்துல நீங்க அந்த ஈக்குவேஷன்ஸை வந்து தூக்கி போட்டு வேலையை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம பேசிக் லெக்ராஞ்சியனை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கேயும் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வந்து பார்ப்போம். லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை எடுத்துக்குவோம். இந்த லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருங்கிறது வந்து இங்க பேசிக்கா லீனியர் ஹார்மோனிக் லெக்ராஞ்சியன் என்னது டி மைனஸ் வி. ஸோ லெக்ராஞ்சியன் யூ நோ தட் டிங்கிறது வந்து என்னதுன்னா 1/2 m x டாட் ஸ்கொயர்னு எழுதுவோம். மைனஸ் வினுடைய 1/2 kx ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, லெக்ராஞ்சியன்ல வெறும் கைனடிக் எனர்ஜியை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க இது பண்ணா போதும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா ஒரிஜினல் மெத்தடு லெஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் PQ டாட் மைனஸ் எல் இதை யூஸ் பண்ணி நீங்க ஃபார்முலா பண்ணணும். பட் நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஷார்ட்கட் மெத்தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி அதாவது நம்பிக்கையான ஒரு ஷார்ட்கட், ஈஸியான ஷார்ட்கட்டும் கூட. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்குள்ள நம்ம கைனடிக் எனர்ஜி பார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு நம்ம மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். அப்போ பிஎக்ஸ் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு. அப்போ டோ எல் டிவைடட் பை டோ எக்ஸ் டாட் கண்டுபிடிக்கும். எல் பை டோ எக்ஸ் டாட் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா எம் எக்ஸ் டாட் கிடைக்கும். எம் எக்ஸ் டாட் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் டாட். அப்போ எக்ஸ் டாட்டினுடைய வேல்யூ வந்து என்னது பிஎக்ஸ் டிவைடட் பை எம்னு வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸ் டாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ் டாட்டுக்கான மதிப்பை பிஎக்ஸ் டிவைடட் பை எம்னு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா உங்களுக்கு அது ஹாமில்டோனியனா மாறிடும். அப்போ ஹாமில்டோனியன் வந்து ஹாமில்டோனியன் என்ன பண்ணும் டி மைனஸ் வி டி பிளஸ் வி. அப்போ டி என்னது 1/2 m x டாட் ஸ்கொயர் பிளஸ் 1/2 m x ஸ்கொயர் kx ஸ்கொயர். சரிங்களா? இது வந்து என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இந்த எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக மட்டும் நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு இதை மாத்துறேன். சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, 1/2 m பிளஸ் 1/2 kx ஸ்கொயர். நான் மாத்துறதை மட்டும் வேற கலர்ல எழுதுறேன். ஸோ மாத்துறது வந்து என்னது px divided by m the whole square. இதை மட்டும் மாத்துறோம். ஸோ அப்போ இது என்ன ஆகும், சிம்பிளிஃபைட் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா ஹாமில்டோனியன் வந்து m times px square divided by 2m square. m times px square divided by 2m square. இந்த m-ஐயும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்றோம். பிளஸ் 1/2 kx ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம், px ஸ்கொயர் டிவைடட் பை 2m பிளஸ் 1/2 kx ஸ்கொயர். திஸ் இஸ் ஹாமில்டோனியன். ஓகேங்களா? இது வந்து ஹாமில்டோனியன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சார் இது ஹாமில்டோனியன் தான், இது வந்து டோட்டல் எனர்ஜி தான். ஆனா இந்த ஹாமில்டோனியன்ல இருந்து நான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதணும். நம்ம சொல்லியிருக்கோமா ஏற்கனவே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்னா என்ன அப்படின்ட்டு. அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். we are going to find out equations of motion. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்னது, நம்ம ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஒரு ஃபார்முலா வந்து q டாட் இஸ் ஈக்குவல் டு டோ ஹச் டிவைடட் பை டோ px. இன்னொன்று வந்து p டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹச் டிவைடட் பை டோ qx. சரிங்களா? ஏதோ ஒன்று qk இல்லை qx, அது எனி கோஆர்டினேட்ஸ். ஸோ அதை k பண்ணிப்போம், ஏன்னா அதான் எங்கேயுமே யூஸ் பண்ணாமல் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், q டாட் கண்டுபிடிக்கணும். அப்போ q டாட் இஸ் ஈக்குவல் டு டோ ஹச் பை டோ pk. அதாவது மொமெண்டத்தை நீங்க வச்சு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இது மட்டும் தான் அங்கே பிகேல இருக்கக்கூடிய பிஎக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் இது மட்டும்தான். இதுல இல்லை, பிஎக்ஸ் இல்லை, அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்போ டோ ஹச் டிவைடட் பை
டோ ஹச் டிவைடட் பை டோ பிகே. அங்கே டோ பிகே வேண்டாம், இங்கே பிஎக்ஸ். ஏன்னா அந்தந்த கோஆர்டினேட்டை கரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே பிஎக்ஸ் கோஆர்டினேட் இருக்கு, அதனால பிஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பிஎக்ஸ்னா எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதனால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது என்ன இருக்கும், இந்த பிஎக்ஸில் பிஎக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிற 2 முன்னால் வந்து 2px 2 - 1ன்னு வருமா, அப்போ 2px மட்டும் வரும், டிவைடட் பை 2m வரும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ q டாட் நீங்கள் என்னென்ன எழுதலாம்னா px டிவைடட் பை m. ஓகேங்களா, px டிவைடட் பை m q டாட்டுக்கு பதிலாக. தென் p டாட் எழுதுறோம்னா qk. இங்க வந்து p டாட் நம்ம என்ன பண்றோம், px டாட் is equal to px டாட் is equal to minus dou h divided by dou x. x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 2 times kx divided by 2 வரும். இந்த 2 கேன்சல் ஆயிடும், kx வந்துடுது. அப்போ px டாட் is equal to minus kx ன்னு வருது. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இது தெரிஞ்சிருச்சா, px q டாட் இஸ் ஈக்குவல் டு px டிவைட் பை m, px டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kx தெரிஞ்சிருச்சு. x டாட். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி x இங்கே x டாட் எழுதுறோம். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், px is equal to mx டாட்னு எழுதலாமா, இந்த mx டாட்னு எழுதலாம். இந்த pxக்கு பதிலா you can substitute here. இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், இது சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்னா pxக்கு பதிலா px டாட் is equal to minus kx. இந்த pxக்கு டாட்டுக்கு பதிலா என்ன பண்றீங்க, mx டாட் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது டைம் டெரிவேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு டைம் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா m வந்து கான்ஸ்டன்ட் தான், மாறாது. அப்போ எக்ஸ் டபுள் டாட் வந்துடும் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். இப்போ பாருங்களேன், இங்க வந்து என்ன ஆகுது, எக்ஸ் டபுள் டாட்டு எம் எக்ஸ் டபுள் டாட்டு பிளஸ் கேஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த எக்ஸ் எம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, சாரி டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், எம் எக்ஸ் டாட்டு பிளஸ் கே டிவைடட் பை எம் into x is equal to 0. So x double dot plus k by m into x is equal to 0. So this is the equations of motion for linear harmonic oscillator. அங்கேயும் அதான் படிச்சிருப்போம், Lagrangian equations of motionலயும் இந்த linear harmonic oscillatorக்கான equations of motion இதுதான் படிச்சிருப்போம். ஸோ இதுதான் விஷயமே, ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ஃபைண்டிங் equations of motions and Hamiltonian ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான சிம்பிளஸ்ட் வே இதுதான். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த இது வரைக்கும் நடத்தினதுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ். யாருக்கு டவுட் இல்லைங்களா? இல்லைங்க சார். ஓகேங்க, நம்ம இப்போ ஒரு வேணா ப்ராப்ளம் போடலாம்.
ஓகேங்க, இது வந்து ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. Lagrangian of one dimensional system L is equal to m/2 x dot square plus 9 x dot x minus by x square, where k and q are constant. K and q are k and m are constant. The corresponding Hamiltonian என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இதுல பார்த்தாவே நம்ம கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி பிரிக்க தெரியணும். L is equal to first என்ன பண்ணும், m divided by 2 x dot square plus 9 x dot x minus k by 2 x square. ஸோ அதில் இந்த சிம்பிளஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கைனடிக் எனர்ஜி, தட் மீன்ஸ் T. இந்த ரிமைனிங் பார்ட் வந்து T மைனஸ் வி, ஆக்சுவலி அதுதான் L is equal to T மைனஸ் வியில் T இதுதான். அப்போ இந்த T பார்ட்ஸை மட்டும் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட் மெத்தடில். ஸோ இப்போ அந்த T பார்ட்ஸ் டாட்டுக்கான மதிப்பை கண்டுபிடிக்கணும். Q அது சாரி, இது ஆக்சுவலி Q 9 போட்டிருக்காங்க. Q இது ஓகே Q, சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணோம், நம்ம px கண்டுபிடிப்போமா? அதானே மொமெண்டம். px is equal to dou L divided by dou x dot. px is equal to x dot கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த x dot நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த லக்ராஞ்சியனை வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 வந்துடும், mx டாட் வந்துடும், 2 கேன்சல் ஆகிடும். அது ஏன்னா இது சில விஷயங்கள் நான் உங்களுக்கு புரியும்ட்டு போகிறேன், அது உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன்ஸ்லாம் நான் எதுக்கு திரும்பி போட்டுறேன். 2m டைம் எக்ஸ் டாட் டபுள் பவர் 2 வராது, 2 - 1 டிவைடட் பை 2 வரும். இந்த 2 வந்து 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ்ஸு QX டாட்டில் வந்து QX கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் டாட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், வெறும் QX மட்டும்தான் வரும். ஸோ அதனால் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ PX ஈக்குவல் டு mx டாட்டு ப்ளஸ்ஸு QX. ஸோ இப்போ எக்ஸ் டாட்டு தான் நமக்கு தேவை, இதை இந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ PX மைனஸ் QX ஈக்குவல் டு mx டாட் ஈக்குவல் டு mx டாட்டு. இந்த mx டாட்டில் எக்ஸ் டாட் மட்டும் தேவை. mx டாட் இஸ் ஈக்குவல் டு PX மைனஸ் QX டிவைடட் பை m வந்துடும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ் டாட்டினுடைய வேல்யூ. ஸோ இப்போ எக்ஸ் டாட் ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் சிம்பிளிஃபை திஸ் ஃபார்முலா. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ் டாட் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஹேமில்டோனியன் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஹேமில்டோனியன் எழுதணும்னா h is equal to t plus v. அப்போ டீக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, டி வந்து என்ன இருக்குது, 1/2 m எக்ஸ் டாட் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு q டைம்ஸ் எக்ஸ் டாட் இன்டு எக்ஸு ப்ளஸ் வி 1/2 kx ஸ்கொயர். இதை பற்றி கவலையே பட வேணாம், அந்த பாட்டை பற்றி. இந்த பாட்டில் மட்டும்தான் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1/2 m எக்ஸ் டாட்டினுடைய வேல்யூ என்னது, px மைனஸ் qx டிவைடட் பை m. இதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் q டைம்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் px மைனஸ் qx க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைடட் பை m இன்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 kx ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம். சரி, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே வந்து நீங்கள் இதோட நிறுத்துறீங்க. இந்த பார்ட்ஸை நீங்கள் போடாமல் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸே ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எல்லா இடத்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த ப்ராப்ளம் தப்பு இல்லாமல் பண்ண முடியும்.
அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரணும்? அந்த அளவுக்கு டஃபாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் ஒன்று போட்டுறேன் சரிங்களா. இது ஏற்கனவே ஏதோ ஒரு செட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. இதை எலாபரேட் பண்ணுவோம். px ஸ்கொயர் ஏதோ மிஸ்டேக் இருக்கே. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம்? சார் சொல்லுங்க. இந்த a minus b the whole squareல விரிச்சிருக்கீங்களோ, bx square minus q square. ஆமா, அதுதான் ட்ரை பண்றேன். அது ஆனா ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஏதோ எந்த இடத்துல மிஸ்டேக் விட்டேன்னு தெரியல. ஏன்னா அது ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் வரணும். வரும்போது ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் விட்டுருக்கேன். எந்த இடத்துல மிஸ்டேக் விட்டுருந்தா ஐடென்டிஃபை பண்ண முடியல வேகமா. p minus qx the whole square divided by 2m. ஒரு பார்ட்டியை அவங்க விட்டுருக்காங்க. ஓகே, சரிங்க. இது ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா px மைனஸ் qx the whole square டிவைடட் பை m ஸ்கொயர் வரும். இந்த m ஸ்கொயரையும் இந்த எம்மையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டு தானே? இங்கே ஒரு m இருக்கும், m ஸ்கொயரையும் ஸ்கொயரில் இருக்க 2 mல ஒரு m கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு m கேன்சல் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் வந்து என்ன வரும்? q டைம்ஸ் px மைனஸ் qx டிவைடட் பை m இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1/2 kx ஸ்கொயர் வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேர்மையே அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டு எழுதியிருக்கிறாங்க. 1/2 டைம்ஸ் px மைனஸ் qx the whole ஸ்கொயர் டிவைடட் பை 2m. ஆக்சுவலி இந்த 2வையும் சேர்த்து எழுதிட்டா 2m வந்துடுது. 2m ப்ளஸ் என்ன வரும்? ப்ளஸ் 1/2 kx ஸ்கொயர். ஸோ மோஸ்ட் சூஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸில் எப்போதுமே வந்து என்னன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இருக்கிறதுல ஆன்சரில் பெஸ்ட் ஆன்சர் இதுதான். ஆனால் இந்த டேர்ம் வந்து தே லெஃப்ட். அது ஏன்னு தெரியல, விட்டுட்டாங்க. பார்ப்போம். அது மேபி அந்த இது டைப் பண்ணும்போது விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அது என்னன்னு கரெக்ட் பண்ணுறேன். இவ்வளோதாங்க லெக்ராஞ்சியன், ஹாமில்டோனியன் டு லெக்ராஞ்சியன் ப்ராப்ளம்ஸ் இப்படி தான் இருக்கும். பார்ப்போம். இது என்ன சிம்பிளாக பார்க்கணும் போல இருக்கு எனக்கு.
ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். given Lagrangian equations of motion of simple pendulum என்ன சொல்றாங்கன்னா L is equal to 1/2 ml squared theta dot square அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பிளஸ் mgl cos theta. இது வந்து லெக்ராஞ்சியன் ஃபார் த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், சாரி சிம்பிள் பெண்டுலத்துக்கு கொடுத்துருக்காங்க. எம் எல் ஜிலாம் என்னன்னு தெரியும். எம்ங்கிறது மாஸ், எல்ங்கிறது லென்த்து, ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, டீட்டா இஸ் ஆம்பிளிடியூட் ஆஃப் த பெண்டுலம் விச் மீன்ஸ் அது எந்த அளவுக்கு ஆங்கிளில் மேலே ஏறி இறங்குது அப்படிங்கிறத பொறுத்து சொல்றது. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஃபைண்ட் ஹாமில்டோனியன். எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏதாவது ஐடியா இருக்குங்களா யாருக்காவது? அதே சிம்பிளஸ்ட் மெத்தட் எடுத்துட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம், வேற எதுவும் பண்ண போறது இல்லை. ஒன்றும் இல்லை, பி டீட்டா இஸ் ஈக்குவல் டு டோ எல் டிவைட் பை டோ டீட்டா டாட். டோ எல் டிவைட் பை டோ டீட்டா டாட்னா 2 டைம்ஸ் எம்எல் ஸ்கொயர் டிவைட் பை 2 தான் இன்டு டீட்டா டாட் வந்துடும். டீட்டா டாட் இந்த 2 கேன்சல் ஆகிடும். இது வந்து பி டீட்டா, பி டீட்டாவோட மதிப்பு. அப்போ பி டீட்டாவினுடைய மதிப்பு இஸ் ஈக்குவல் டு ml ஸ்கொயர் டீட்டா டாட். அப்போ டீட்டா டாட்டினுடைய மதிப்பு பி டீட்டா டிவைடட் பை ml ஸ்கொயர். டீட்டா டாட்டுக்கு பதிலாக அதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஹாமில்டோனியனில், அவ்வளோதான். h இஸ் ஈக்குவல் டு 1/2 ml ஸ்கொயர் டீட்டா டாட் பிளஸ் வி. வி என்ன பொட்டன்ஷியல் வந்து என்னது 1/2 kx ஸ்கொயர் வருதா? இல்லை, mgl cos theta. mgl cos theta வருது. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கைனடிக் எனர்ஜி. ஸோ இதை ஹாமில்டோனியன் ரைட் பண்ணுறேன். இது வந்து ஹாமில்டோனியன் ரைட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன், 1/2 ml ஸ்கொயர் ஓப்பன் ப்ராக்கெட் டீட்டா டாட் ஸ்கொயர் என்னது பி டீட்டா டிவைடட் பை ml ஸ்கொயர் ஹோல் பவர் 2ன்னு வருது, பிளஸ் mgl cos theta. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, h இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 1/2 ml ஸ்கொயர். ml ஸ்கொயர் பி டீட்டா வந்து என்ன பண்ணலாம், பி டீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர் l பவர் 4. இந்த l ஸ்கொயரையும் இந்த l பவர் 4ல 4 எல்லில் ஒரு எல் 2 எல் போச்சுன்னா மீதி 2 எல் இருக்கும். ஒரு எம் இங்கே ஒரு எம், 2 எம்ல ஒரு எம் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, mgl cos theta. ஸோ ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுங்க, பி டீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 2ml ஸ்கொயர். சரிங்களா, 2ml ஸ்கொயர் பிளஸ் mgl cos theta. ஸோ இதுதான் வந்து ஹாமில்டோனியன் ஃபார் திஸ் நம்ம கிவன் ப்ராப்ளம். ஸோ இப்போ லெக்ராஞ்சியன் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதனுடைய ஹாமில்டோனியன். இங்கே ரொம்ப முக்கியம் பார்த்துங்க, இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கேன். என்ன தவறுனா, இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்குறாங்க ப்ராப்ளம்ஸ். அப்போ என்ன ஆகுனா, இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இது வந்து பொட்டன்ஷியலுக்கு முன்னாலே எப்போதுமே சைனை மாற்றணும். ஸோ அப்போ அங்கே ப்ளஸ்லேயே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கே ப்ளஸ் போடக்கூடாது, இங்கே மைனஸ் போடணும். அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, பார்த்துக்கோங்க. சரிங்களா, பி டீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 2ml ஸ்கொயர் மைனஸ் mgl cos theta. சரிங்களா, இது யாருக்காவது புரியாமல் இருக்குங்களா? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் சின்ன போரிங் சப்ஜெக்ட், இது வேகா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதர் சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நிறைய மேத்தமெட்டிக்கல்ஸ் தான், நம்ம சப்ஜெக்டை தவிர நிறைய மேத்தமெட்டிக்கல்ஸ் தான் அதிகமாக பேசுவோம். ஓகேங்க, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு இந்த இதில்?
யாருக்கு டவுட் இல்லை? ஓகே, வெரி குட். டவுட் இல்லைங்கிறத சொல்றது கூட நீங்க யோசிக்கிறீங்க, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இல்லைங்க சார். ஓகே ஓகே, என்ன ப்ராப்ளம். இல்லை நான் சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த விர்ச்சுவல் ஒர்க் ஐ திங்க் அதை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ரிஜிட் பாடி தான் போகணும். பேசிக்கான விஷயங்கள் பார்த்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க மாற்ற தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இட்ஸ் எனஃப் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். அவ்வளோதான், சிம்பிளா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதை இது பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ரிஜிட் பாடி டைனமிக்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் ஒரு 2 கிளாஸ் ஓடும். அது பார்ப்போம், கோத்ரூவா ஒரு 1.5 hour அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு 8:30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். வேற ஏதாவது இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம்.